ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு தேவையான பொருள்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் தாங்க ஸ்பெஷலாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது. 2 பெரிய வெங்காயம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொத்தமல்லி இலம், கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு இதுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க, மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கூட பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், அது வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதோட உப்பு சேர்த்து செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு போட்டுட்டு அதோட ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கட்டும். இப்போ இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாமும் சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க நல்லா. இதுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா கூட போதும். இதுக்கு வெங்காயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இன்னும் நிறையா வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இன்னொரு 10 வெங்காயம் சேர்த்தா, 10 சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு 5 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ எதுவுமே உப்பு, சாம்பார் தூள், புளி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரிசி சேர்த்துடலாம். அரிசி பருப்பு 2 களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 2ஐயும் அதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு, ஒரு டைம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு
நல்லா க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே மூடி வச்சிடலாங்க. வெயிட்டும் போட வேண்டாம், லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே லைட்டாக மூடின மாதிரி வச்சிடலாம். டைட்டாலாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம், சும்மா அந்த கொதி பிடிக்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ லிட்டு திறந்து பார்க்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா கொதி பிடிச்சி நல்லா மசாலாலாம் கலந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு உப்பு காரம் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம், ஏதாவது சேர்க்கறனா சேர்த்துக்கலாங்க, உப்பு காரமோ பத்தலைன்னா. இப்போ வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும். உங்கள் குக்கரோட இது பார்த்துக்கோங்க, 2 விசில் கூட விடலாமா என்னங்கிறது. நான் ஒரு விசில் தான் விடுவேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு பார்க்கலாங்க. லிட்டு திறந்து பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம், ஊறுகாய், வடகம் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு புளிக்குழம்பு செய்வோங்க, அது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு செய்வோம், அது செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெரைட்டி ரைஸுங்க. சைட் டிஷ் வந்து இது ஆஃப்டர்நூன் டைம், மார்னிங் டைம்னால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நான் நைட் செஞ்சதுனால அது செய்யலை. தேங்க்யூ.